ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீர்த்தனா vlog. இன்னைக்கு நம்ம ஒரு சிக்கன் கிரேவி ரெசிபி பார்க்க போறோம். சிக்கன் குழம்பு இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்கும் போகிற மாதிரி ஒரு நல்ல சிக்கன் குழம்பு பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு நான் ஒரு 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன், 2 டொமேட்டோ எடுத்திருக்கேன், 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு மசாலா அரைக்க போறோம். இதுல 1 கப் தேங்காய், ஒரு 5 சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் கசகசா. இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜார்ல நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரு ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சு வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மசாலாஸ் என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன். இது சிக்கன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். சிக்கன் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் ஹீட் பண்ணிட்டு நான் நல்லெண்ணெய் ஆட் பண்றேன். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 50 ml நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு சின்ன 1 இன்ச்சுக்கு பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணியிருக்கேங்க. சோம்பு நல்லா பொன்னிறமாகிற வரையும் பொரியட்டும். அப்போதான் அந்த சோம்போட ஃப்ளேவர் நல்லா வரும். கல்பாசி இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கோங்க. கிரேவி ரொம்ப நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிடுறேன். இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே கொஞ்சம் கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா வதங்கட்டுங்க. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிருக்கேங்க. நல்லா பச்சை வாசம் போற வரையும் இதை நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டுல நல்லா பச்சை வாசம் போற வரையும் நல்லா நம்ம வதக்கிட்டு இருக்கோம். இப்போ நூறு கிராம் பூண்டு, ஒரு 50 கிராம் இஞ்சி, இந்த மெஷர்மெண்ட்ல நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கணும். பாருங்க, இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. பச்சை வாசம்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போ இதுல நான் தக்காளி ஆட் பண்ண போறேன். ஒரு 2 தக்காளி நறுக்கி வச்சிருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிடலாம். நாட்டுப்பழம் தான் ஆட் பண்ணிருக்கேங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ரெண்டும் சேர்ந்து நல்லா பைண்ட் ஆகுற வரையும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். தக்காளி எப்பவுமே பாருங்க, நல்லா எண்ணெய் தனியா மேல வருது பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நான் கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிருக்கேன். இன்னும் நல்லா குக் ஆகட்டும். தக்காளிலாம் நல்லா கரைஞ்சி பைண்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் சிக்கன் மசாலா ஆட் பண்றேன். மற்ற ஸ்பைஸ் பவுடர்ஸையும் ஆட் பண்ணிடலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ஆயிலில் ஒரு 1 மினிட்க்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணாதீங்க, மசாலா பர்ன் ஆகிடும். ஒரு 5 செகண்ட்ஸ் ஃப்ரை பண்ணுங்க போதும். இந்த எண்ணெயிலே போட்டு அந்த மசாலா ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா அந்த பச்சை வாசம்லாம் போய் நல்லா இருக்கும் கிரேவி. பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வருது. இப்போ நான் இந்த ஸ்டேஜில் சிக்கன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுறேன். சிக்கன் ஆட் பண்ணி அந்த மசாலாவும் சிக்கனும் கொஞ்ச நேரம் நல்லா ஃப்ரை ஆகட்டும்.
கிரேவிக்கு எப்பவுமே போன்ஸ் இருக்கிற பீசஸா ஆட் பண்ணுங்க. போன்ல தான் நிறைய அந்த ஃப்ளேவர் ஜூஸ் இறங்கும். பாருங்க, அந்த மசாலாவோட சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சு வச்ச அந்த கோகோனட் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இந்த கோகோனட் பேஸ்ட்ல வந்து 1 கப் தேங்காய், 2 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறம் ஒரு 5 சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சிருக்கேன். அதை நான் ஆட் பண்ணிக்கேன். அது ஒரு நிமிஷம் அந்த மசாலாவும் சிக்கனோட நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நான் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பாயில் ஆகட்டும். நல்லா பாயில் ஆகி சிக்கன்லாம் நல்லா குக் ஆகி பாருங்க, இப்போ நான் கிரேவி நல்லா பாயில் ஆயிட்டு இருக்கு. இப்போ நான் கொஞ்சம் மேலே கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு ரெசிபியோட மீட் பண்றேன். பாய்.